குமரேசன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நல்லது ஒன்று நடக்கும். நாளைய காலை முதல் இதை ஆரம்பிப்பேன். என் மனைவி நிச்சயமாக போயிட்டு வந்தது அதன் காரணம் புரிகிறது. பாட தோல்வி விட்டேன் என்று அது நிச்சயமாக. அதுவும் உங்களுக்கு சொன்னது போல மனைவிக்கு பிடித்தமான பாடலை பாடி காண்பித்தேன். உள்ளத்தின் கதவுகள் கண்களா, இங்கு உறவுக்கு காரணம் பெண்களா. அப்ப அந்த மாதிரியான விஷயம் போயிட்டு வந்ததுனால வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு நன்றி. ஞாபகத்தில் இருப்பீர்கள். குமரேசன் என்ன காரியம் செய்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒன்று, மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்தது யார் வார்த்தைகளோ பின்னாடி இருந்து தூங்கியே விட்டேன். ஏனென்றால் ரிலாக்ஸேஷன் பாடலை பாடினால் மனம் குளிரும், உடம்பு அதிர்வு எல்லாம் மாறும் என்று சற்று உரைத்து போய்விட்டேன் என்பது உண்மை. மயங்கி விட்டேன் என்று சொல்வது உண்மை. மிகவும் முடித்து பார்த்த பொழுது தெம்பாக இருக்கின்றேன். அது சரி, மியூசிக் தெரப்பி நல்லாவே வேலை செய்து. ஆனால் இடையில இன்னொன்று கண்டுபிடிச்சேன். குமரேசன் சொன்ன மாதிரி தன்னாரி நம்ம பாட ஆரம்பிச்சிடலாம். தன்னாரி பாட்டு. நம்ம காலையில தொடங்க சரிகம பகுதியில் அத மத்தியானம் போட்டு உணர்ந்த விதமும் அதை எல்லாம் சேர்த்து ராகம் தாளம் பல்லவி அனுபல்லவி சார் ராகம் தாளம் பல்லவி அனுபல்லவி சரளம் சரளம் இன்னொன்னு சுருதி இன்னைக்கு. ஆக இதெல்லாம் மறக்காது. கொஞ்சம் கொஞ்சமா கூகுள்ல போட்டு பார்த்துருவேன், இல்ல சாட் ஜிபில போட்டு பார்த்து ஐயா சரியான ஒரு விளக்கத்தை சொல்லுங்க என்று சொல்லும் ஒரு உற்சாகம் வந்தது. நிச்சயமாக கருத்துக்களை சொன்னது போல நாங்கள் இணைந்து பல காரியங்களை செய்ய போகிறோம். அதனால் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேதம். என்னை பொறுத்தவரை நான் ஒரு மருத்துவராக இருப்பதால் அகில உலக பெண்கள் தினத்தை இது போன்ற நிகழ்ச்சிகள் செய்ய நான் சிந்தித்து விட்டேன். அது ஏற்கனவே சொல்லி நம்ம சிஸ்டரோட அருஷல் நிகழ்ச்சி பண்ணிட்டோம். அடுத்த நிகழ்ச்சியை நாம் இணைந்து செயல்பாட்டில் எப்படி அதை செய்வோம், ஒருங்கிணைப்போம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி சாப்பிட அந்த உணவு பொருட்கள் விநியோகம் செய்த முறையும் சரி, அதை எடுத்துக்கொண்டு போன விதமும் சரி, வழி நடத்திய விதமும் சரி, எல்லாமும் சிறப்பாக இருந்து நிச்சயமாக நன்றி சொல்லி விடைபெறுவேன். நன்றி.